மச்சான் இப்போ ரீசெண்ட் டைம்ல சோஷியல் மீடியால ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம்னா அது நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவை பத்தி தான். ஏன்னா இப்போ அதோடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்காட்லாண்ட்ல. அண்ட் அது கூடவே இந்த படத்தோடைய ஸ்டோரி பிளாட் அண்ட் இதோடைய காஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்காட்லாண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதோடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ மக்கள் மனசுல நிறைய கொஸ்டின்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, ஸ்பைடர்மேனுடைய கதையை வந்து நீங்க பாத்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்படி ஃபில்மிங் வந்து ஸ்காட்லாண்ட்ல பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ரோட்ல ஷூட் பண்றதுக்கோ இல்ல பெரிய பெரிய சிட்டிஸ்ல ஷூட் பண்றதுக்கான பர்மிஷன் வந்து மேக்கர்ஸ்க்கு கிடைக்கல. சோ அதனால தான் இப்ப நியூயார்க் மாதிரியே இருக்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து இதை ஷூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்காட்லாண்ட் அவங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு. அண்ட் அங்க அவங்களுக்கு நிறைய பர்மிஷன் கிடைச்சிருச்சு. அங்க ஸ்காட்லாண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 ரோடு வந்து அவங்க பிளாக் பண்ணிருக்காங்க அதோடைய ஷூட்டிங்காகவே. அண்ட் அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண கிடைக்கும், அங்க நம்ம ஸ்பைடர்மேன் கூட பெரிய பெரிய டேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. சோ எந்த அளவுக்கு இந்த படத்தோடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே கிரவுண்டட் லெவலா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கிரவுண்டடா பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்மளுக்கு ஸ்பைடர்மேன்ல பார்க்க கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த ஸ்பைடர்மேனுடைய புது சூட்டை பார்த்தீங்கன்னா அது வந்து டோட்டலாவே நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அண்ட் டாபி மெக்வயருடைய ஸ்பைடர்மேனுடைய சூட் இருந்துச்சுல, அந்த ரெண்டு சூட்ஸோடைய டிசைனையுமே மர்ஜ் பண்ணி ஒரு புது டிசைனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டாபி மெக்வயருடைய ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க ஸ்பைடர்மேனுடைய சூட் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஹார்டா இருக்கும், அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமான ஒரு சூட்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுடைய ஸ்பைடர்மேன் சூட் இருக்குல்ல, அதுல வந்து அந்த ப்ளூ ஸ்டோன் ரொம்பவே அற்புதமா இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்தையும் தான் மர்ஜ் பண்ணி இப்போ இந்த பிராண்ட் நியூ டேக்கு ஒரு புது சூட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே நம்ம டாம் ஹாலண்ட் அந்த சூட்ல இருக்கிற மாதிரி ஒரு 9 செகண்ட் உடைய டீசர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதை பார்த்ததுமே நம்ம மக்கள் எல்லாருக்கும் அந்த பிராண்ட் நியூ டே மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாயிடுச்சு. நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் வந்து ஸ்பைடர்மேன் படம் பார்க்கறது கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, நம்ம டூம்ஸ் டே வந்து டிசம்பர் 2026க்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பார்க்கறது கிடைக்கும் தியேட்டர்ல. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம படத்தோடைய கதை ஸ்டோரி டைம் லைன் அப்படி பாத்தீங்கன்னா அது வந்து 2027ல நடக்கிற கதை நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். நோ வே ஹோம் நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய ஸ்டோரி வந்து 2024 நினைக்கிறேன். சோ 2024க்கும் 2027க்கும் 3 வருஷத்தோட கேப் இருக்கு. ஏன்னா நம்ம நோ வே ஹோம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைடர்மேன்ன்றது எல்லாருமே மறந்துட்டாங்க. நம்ம ஜாண்டியா அவனுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே மறந்துட்டாங்க. வெறும் ஸ்பைடர்மேனுக்கு மட்டும் தான் தெரியும் அவன் ஒரு ஸ்பைடர்மேன். மீதி எல்லாருமே மறந்துட்டாங்க. அந்த ஸ்பைடர்மேனுடைய மீதிய படத்துல நீங்க பாத்திருப்பீங்க, அவங்க வந்து எல்லாருமே MIT உடைய அட்மிஷனுக்காக அப்ளை பண்ணிருப்பாங்க. பட் இப்போ வந்து அவன் காலேஜ்க்கே போல, அவனுடைய டிகிரி இன்னுமே கம்ப்ளீட் ஆகல. சோ அவன் கம்ப்ளீட் ஆகாத ஜம்பத்துக்கு அவன் வந்து டோட்டலாவே சேடா இருக்கிறான், எதுவுமே பண்ணல. சோ அந்த டைம்ல வந்து சரியா போவாதனால அவன் மறுபடியும் காலேஜுக்கு எப்ப போகணும்னு ட்ரை பண்ணுவான். அண்ட் அது கூடவே அவனுடைய ஒரு ஆம்பிஷன்ஸ் இருந்துச்சுல, அவன் வந்து ஒரு போட்டோகிராஃபரா போய் நியூஸ்டைய ஆர்டிகல்ஸ் போட்டோ எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு இந்த படத்துல பார்க்க கிடைக்கலாம். அண்ட் அது கூடவே சோனி இப்போ வந்து ஒரு சின்னதா விஷயத்த ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த படத்தோடைய கதை வந்து டோட்டலாவே ஒரு டார்க் ஜோன் அண்ட் டார்க் ஷேட்ல தான் இருக்கும். அண்ட் இதோடைய பிஹைண்ட் த செட் போட்டோஸ்ல இருந்து நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண, அது என்னன்னா, ஸோ அதுல காட்டப்பட்ட அந்த டேங்க் மேல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு லோகோ வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த லோகோ வேற யாரும் இல்ல, இன்னர் டீமன்ஸோடைய லோகோ தான் அது. இந்த இன்னர் டீமன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மார்வல் காமிக்ஸ்ல படிச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு குரூப்பாவே அவங்க இருப்பாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே DODC உடைய லோகோவும் நீங்க பாப்பீங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, சிட்டில ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அவங்க போய் அதுக்கான ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நோ வே ஹோம்ல பார்த்துட்டோம். மிஸ்டர் நெகட்டிவ் வந்து காமிக்ல ஒரு பெரிய வில்லன். அவன் வந்து DODCவை டோட்டலாவே கரப்டா வச்சு அவனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மிஸ்டர் நெகட்டிவ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு, மார்டின் லீ. கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. அண்ட் அது எல்லாத்தையும் வச்சு அவன் எல்லாத்தையும் எப்படி அக்வயர் பண்றான், இது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். நம்ம மிஸ்டர் நெகட்டிவ் கிட்ட இருக்கிற பவர் என்னன்னா, அவன் பேருக்கு ஏத்த மாதிரி அவனை வந்து டோட்டலாவே as a நெகட்டிவிட்டிவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்குவான். நம்ம ஸ்பைடர்மேனுடைய கேம் யாரெல்லாம் விளையாண்டுருக்காங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த படத்துல நம்ம இன்னமும் வில்லன்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கேரக்டர் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நம்ம பனிஷருடைய கேரக்டர். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பனிஷருடைய அப்பியரன்ஸ் கண்டிப்பா வந்து பிராண்ட் நியூ டேல நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். பட் அதுக்கான சாலிட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சேவேஜ் ஹல்க். அவர் வந்து இங்க சேவேஜ் ஹல்கா மாறி எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நியூயார்க் சிட்டியை டோட்டலா வந்து அழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இப்போ அவர்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல. ஸோ கண்டிப்பா அவரை தடுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய பனிஷர் வந்து வெளியே வரா, நான் வந்து அவனை தடுத்து காட்டுறேன் அப்படின்ட்டு. பட் நம்மளுடைய பனிஷருடைய ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவன் டோட்டலா எல்லாருமே அழிச்சிடணும்னு நினைப்பான். பட் நம்ம பனிஷருக்கு ஒரு விஷயம் தெரியாது, நம்மளுடைய சேவேஜ் ஹல்கை கண்ட்ரோல் பண்றதே வந்து மிஸ்டர் நெகட்டிவ் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவன் டோட்டலாவே ஆங்கிரி ஆயிடுவான். ஸோ இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் வந்து நம்ம பனிஷரையும் கொஞ்சம் தடுப்பான். இல்ல அவனை டோட்டலா அழிக்கிறது தான் நம்ம நோக்கம் இல்ல, நம்ம சேவேஜ் ஹல்கோடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டா
அவன் நார்மல் ஹல்காவே வாழுவான் இல்ல ஒரு ப்ரூஸ் பேனரா வாழ்வான்றது தான் நம்மளுடைய பீட்டருடைய மைண்ட் செட். அண்ட் இதுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் ட்ரீட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட பார்க்க கிடைக்கலாம். எப்படின்னா வந்து நம்ம பனிஷர், நம்மளுடைய ஸ்பைடர்மேன் அண்ட் நம்ம சேவேஜ் ஹல்க் இவங்க 3 பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த பேட்டில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். அண்ட் அதோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பா மார்வல் ஒரு பெரிய லெவல்ல தான் பிளான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ டே பாத்தீங்கன்னா அது வந்து டோட்டலாவே ஒரு ட்ரியாலஜியை செட்டப் பண்ணுது. எப்படி நம்ம டாபி மெக்வயருடைய 3 ஸ்பைடர்மேன் கண்டினியூவா வந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து டோட்டலா 3 ஸ்பைடர்மேனோட கதை நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். இந்த படத்துல வந்து ஜாண்டியாவுக்கும் சரி மேட்டுக்கும் சரி அவங்களுடைய ஸ்கிரீன் டைம் இந்த படத்துல கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்துல நம்ம ஸ்பைடர்மேனுடைய லவ் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா சாடி சிங்கா இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய கேரக்டர் என்னன்றது யாருமே இன்னும் ரிவீல் பண்ணல. அது இன்கேஸ் வந்து பிளாக் கேட்டா இருக்கலாம், இடம் மேடே பார்க்கறதா இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஜாண்டியாவுடைய லாஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த படமா இருக்கலாம். ஸோ படத்துல வந்து இன்னும் நடக்கலாம். இப்போ வந்து அதை கணிக்க முடியாது. இன்னும் நாளாக அதோடைய அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் அது கூடவே நம்ம பிராண்ட் நியூ டேலயோ இல்ல அடுத்தடுத்த வர படங்கள்லயோ இன்னும் 3 கேரக்டர் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும் ஆஸ் அ வில்லன் கேரக்டர். இந்த 3 வில்லன் யாருன்னா பூம்ராங்கா இருக்கலாம், டேரண்டூலா இருக்கலாம், இல்ல டாம் ஸ்டோன் கூட இருக்கலாம். இந்த 3 வில்லன்ஸுமே நம்மளுக்கு அப்கமிங் மார்வல் மூவிஸ்ல பார்க்கறதுக்கு கிடைக்கலாம். எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல இத்தனை கேரக்டர்ஸ் இத்தனை வில்லன்ஸ் எல்லாமே நம்ம ஒன்னா பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ட்ரியாலஜி கம்ப்ளீட் ஆகும்போது இத்தனை வில்லன்ஸை ஒன்னா பார்க்கும்போது கண்டிப்பா அமேசிங்கா தான் இருக்கும். ஸோ மச்சான் நம்ம பீட்டர் பார்க்கரை கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.